ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நீங்க பார்க்குற இந்த வீடியோஸ் எல்லாமே நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் யூஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டைமாச்சும் பார்த்திருப்பீங்க. யூடியூப் ஷார்ட்ஸ்ல அதிகமான வியூஸ் இருக்கும் போது இதை வந்து ரெஸ்பெக்ட் ஷார்ட்ஸ்னு சொல்றாங்க. பட் இது வந்து ரியாக்ஷன் ஷார்ட்ஸ். யூடியூப்ல இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் ஷார்ட்ஸ் நிறைய சேனல் போட்டிருக்காங்க. பட் எல்லா சேனலுக்கும் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஒரு சில சேனலுக்கு மட்டும்தான் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கு. அப்படி அவங்க எந்த ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்றாங்க, நாமளும் இந்த மாதிரி வீடியோஸை எப்படி உருவாக்கி நாங்க யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க இந்த மாதிரி பண்ணாதான் எனக்கு இந்த மாதிரி கேட்டகரியில் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்ல போயிட்டு இந்த இடத்துல ரெஸ்பெக்ட் ஷார்ட்ஸ்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணோன்னே கீழே நிறைய ரெஸ்பெக்ட் ஷார்ட்ஸ் வரும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸும் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எல்லா சேனலுமே நம்ம வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 சேனல் மட்டும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த எக்ஸல் ஷீட்டை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நான் ஆல்ரெடி ஒவ்வொரு சேனலுமே பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதோட டீடைல் நான் இதில் என்ட்ரி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோஸுமே செக் பண்ண இந்த வீடியோஸோட டியூரேஷன் பார்த்தோன்னா ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ அந்த சேனலில் எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ வியூஸ் போகுது, அவங்க எப்போ சேனலில் ஸ்டார்ட் பண்ணாங்க, அங்கே எந்த கண்ட்ரிலேருந்து போட்டிருக்காங்க, இந்த சேனல் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கா இல்லையான்றதான முழு பேக் டெஸ்ட்டுமே இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதை நீங்கள் தனியாக அனலைஸ் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நீங்கள் தனித்தனியாக போயிட்டு யூடியூப்ல செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த டேட்டாலாம் நான் எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தோம்னா சோஷியல் பில்லேருந்து தான் எடுத்தேன். இந்த மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கா இல்லையான்றத நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்க டேட்டில் எல்லாமே பார்த்தோம்னா ஒரு சேர்த்து டபுளாக இருக்கும். இது ஏன் ஒரு டபுளாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ரெஸ்பெக்ட் ஷார்ட்ஸ் போடணும்னு சொல்லிட்டு 5 மாதத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணிட்டேன். 5 மாதத்துக்கு முன்னாடியே இந்த சேனல்ஸ் எல்லாம் எவ்வளோ வீடியோஸ் போயிருக்குன்றத நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். பட் இப்போ பார்க்கும்போது பார்த்தோம்னா நிறைய அப்டேட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ப்ரீவியஸாக எப்படி இருந்துச்சு, இப்போ கரண்ட்ல எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு கம்பேரிசனும் நான் சேர்த்து போடலாம் தான் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன். இப்போ இந்த டேட்டாவெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் சேனலில் பாருங்க, இந்த ரெஸ்பெக்ட் ஆர்கனைசேஷன் சேனல் தான் இப்போ வந்து அமேசிங் கேமர்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சேனலில் பார்த்தோம்னா வியூஸ் ஒரு நாளைக்கு 2.5 கோடி கிட்ட போயின்னு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம்னா 5 lakhs தான் போகுது. இது ஏன் ப்ரோ இவ்வளோ கம்மியாக வியூஸ் போகுது, அப்போ மட்டும் அதிகமாக போச்சு, இப்போ ஏன் கம்மியாக போகுதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இவர் வந்து பார்த்தோம்னா ரெஸ்பெக்ட் ஆர்கனைசேஷன் சேனல் நேமை அமேசிங் கேமர்னு சொல்லிட்டு மாற்றிட்டாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம யூடியூப் சேனலில் நிறைய சேஞ்சஸ் பண்ணும்போது நம்மளுக்கான வியூஸ் அடிவாங்கன்றத நம்ம ப்ரீவியஸாக நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. இவர் வந்து சேனல் நேமை சேஞ்ச் பண்ணும்போது அவருக்கான வியூஸ் அடி வாங்கியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவங்க எதனா ஒரு காப்பிரைட் இஷ்யூஸ்ல மாட்டிருக்கலாம். இல்லைன்னா இவங்களோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்ல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கலாம். இதை தவிர இவர் வேற ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் இவருக்கான வியூஸ் குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் தான் இருந்துச்சு. பட் இப்போ பார்க்கும்போது பார்த்தோம்னா மானிட்டைசேஷன் எனேபிள் இல்லை. ஸோ ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்காரு. அதனால தான் இந்த சேனலோட வியூஸ் மொத்தமாக குறைஞ்சிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனல் தான் இந்த அமேசிங் கேமர் அந்த ரெஸ்பெக்ட் ஆர்கனைசேஷன் நேம் எடுத்துட்டு இந்த நேமை இவர் கொடுத்துருக்காரு. ஷார்ட்ஸை கிளிக் பண்ணிக்கங்க. இவங்க எந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் ஒவ்வொன்றா செக் பண்ணி பாருங்க. ஸோ எல்லா வீடியோஸும் மொத்தமாக ரியாக்ஷன் தான் பண்ணியிருக்காரு. ஸோ இது எப்படி பண்ணலான்னு நான் சொல்கிறேன். அடுத்து நம்ம சோஷியல் பில்லை செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த இடத்துல சொன்னேன் பார்த்தீங்களா, 2.5 crore 5 lakhs வரைக்கும் பர் டே வியூஸ் ஒரு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, மே மாதம் பார்த்தோம்னா 461 மில்லியன் வீடியோ வியூஸ் போயிருந்துச்சு. பட் அடுத்த மாதமே பாருங்க, இந்த இடத்துல 71 மில்லியனாக குறைஞ்சிருச்சு. ஸோ ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணதால இந்த மாதத்துலேருந்து இந்த மாதத்துக்கு ஃபுல்லாக டவுன் ஆயிருச்சு. அதே மாதிரி சப்ஸ்கிரைபரும் பாருங்க, இதோட சார்ட்டும் டிக்ரீஸ் ஆயிருச்சு. ஓகே, அடுத்த சேனல் பாருங்க, ரெஸ்பெக்ட் எக்ஸஸ். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆல்ரெடி வேற ஒரு சேனல் போட்டு வச்சிருந்தேன். இப்போ அந்த சேனல் இல்லாதால இப்போ நியூ ஒரு சேனல் வந்து இதெல்லாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலோட டீட்டெயிலும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கங்க. அடுத்த சேனல் பாருங்க, பிளஸ் ரெஸ்பெக்ட் பிளஸ்னு இருக்கு. ஸோ இந்த சேனலில் பிஃபோர் எவ்வளோ வீடியோஸ் இருந்துச்சு, எவ்வளோ வியூஸ் போகுதுன்றதை செக் பண்ணி பாருங்க. பர் டேக்கு இவங்க 30 லட்சம் வியூஸ் போயின்னு இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தோம்னா 6 லட்சம் வியூஸ் தான் போகுது. இந்த சேனல் பார்த்தோம்னா மானிட்டைசேஷன் எனேபிள் ஆயிருக்கு. இதே மாதிரி அடுத்த சேனல் நீங்க செக் பண்ணி பாருங்க, நாட் மானிட்டைசேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு டிஃபரெண்ட்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பாருங்க 55 லட்சம் ஒரு நாளைக்கு வந்து வியூஸ் பண்ணிருந்துச்சு. இப்போ பார்த்தோம்னா 577 வியூஸ் மட்டும் தான் போகுது. ஸோ இதுலேயும் நிறைய பிரச்சனை நடந்திருக்கு. அதனால தான் இதோட வியூஸ் டிக்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ இதோட சார்ட் நான் போடுறேன் பாருங்க, எவ்வளோ டிக்ரீஸ் ஆயிருக்குன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, அடுத்த சேனல் பாருங்க. இந்த சேனல்லையும் பிஃபோர் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குன்றது நான் போட்டிருக்கேன். ஸோ கன்சிஸ்டண்டாக பார்த்தோம்னா 55 லட்சத்துலேருந்து இப்போ 53 லட்சமாக இருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்தோம்னா அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு சேனல் மட்டும்தான் பர்ஃபெக்டாக அப்படியே மூவ் ஆயின்னு இருக்கு. இந்த சேனலும் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் மானிட்டைசேஷன் எனேபிளில் தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 5 சேனலில் லாஸ்ட்டாக பார்த்த சேனல் பார்த்தோம்னா ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ இந்த சேனல் மட்டும் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கான ஐடியாஸ் கிடைச்சிடும். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாத ஒரு சேனலை பற்றி பார்த்தாச்சு. இப்போ இந்த எனேபிள் இருக்கிற இந்த சேனல் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ யூடியூப்ல போயிட்டு வேர்ல்ட் ஆஃப் அமேசிங் 99+ போட்டால் இந்த சேனல் வந்துடும். இந்த சேனல் டீட்டெயில் எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கங்க. அடுத்து ஷார்ட்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்க. இவங்க எந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்து நம்ம சோஷியல் பில்லை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த சேனல் டீட்டெயிலாம் இருக்கும், செக் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, ஒரு நாளைக்கு 5 மில்லியன் கிட்ட வியூஸ் போகுது. அடுத்து கீழே சார்ட் இருக்கு, இதை செக் பண்ணி பாருங்க. நம்மளோட டேட்டா பார்த்தோம்னா மே மாதத்துலேருந்து தான். ஸோ மே மாதத்துலேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாத ஒரு சேனலையும் மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன ஒரு சேனலையும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம். இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, ஸோ மீதி இருக்கிற அந்த மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாத சேனல்லாம் ஏன் எனேபிள் ஆகலை, என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸலில் பாருங்க டீட்டெயில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இதில் வந்து ஃபேஸ் ஷோ டோன்ட் ஃபேஸ் ஷோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இது வந்து பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கண்டென்ட் கிடையாது. அப்படி கண்டென்ட் இல்லாமல் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோம்னா, நம்மளோட ஃபேஸை நம்ம ஷோ பண்ணணும், இல்லைனா நம்ம அது என்ன ஒரு ரியாக்ஷன் நம்ம பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கான மானிட்டைசேஷன் அவங்க எனேபிள் பண்ணுவாங்க. இப்போ இந்த செகண்ட் ஏரா சேனலில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து ஃபேஸே காட்டல, வெறும் ரெஸ்பெக்ட் மட்டும் எடுத்து அதுக்கான ஆடியோ கனெக்ட் பண்ணி அவங்க போட்டிருக்காங்க. இதனால இவங்க மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகலை. அடுத்து பாருங்க இந்த ஃபோர்த் சேனலில் மாஸ்க் ஃபேஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஃபேஸ் பார்த்தோம்னா அவங்க ஃபுல்லாக காட்டாமல் மாஸ்க் போட்டிருந்தாங்க. அதனால அவங்க மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாமல் போயிருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இது நிறைய காரணம் இருக்கு, அவங்க காப்பிரைட் இஷ்யூஸ்ன்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். பட் இவங்க வந்து ஃபேஸ் வந்து முழுசாக ஷோ பண்ணாமல் இருக்கிறது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். இந்த மானிட்டைசேஷன் எனேபிள் ஆன இந்த தேர்ட் அண்ட் ஃபிஃப்த் சேனலில் பாருங்க, அவங்க ஃபேஸ் வந்து ப்ராப்பராக ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால தான் அவங்களுக்கு எனேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்மளுக்கு ஃபேஸ்லாம் ஷோ பண்ண கண்டிப்பாக நம்மளுக்கு எனேபிள் ஆகிடுமா ப்ரோன்னு கேட்டால் அதுவும் தான் கிடையாது. அது எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சேனல் தான். ஸோ இந்த சேனலில் பாருங்க ஃபேஸ் வந்து ஷோ பண்ணி தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தும் இவங்க வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் இல்லாமல் போயிருக்கு. ஸோ இதுக்கு காரணம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இவங்க நேம் சேஞ்ச் பண்ணிருக்கலாம், இல்லை டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி அல்காரிதம் எதனா அவங்க வந்து பிரேக் பண்ணிருக்கலாம், எதனா ஒரு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் கூட அவங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கேட்டகரி வீடியோஸ் போட போகிறோன்னு முடிவு பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ரிஸ்க் இருக்குன்றத புரிஞ்சுக்குங்க. 100% இது வந்து ஒர்க் ஆகுன்றதை நம்ம சொல்ல முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வேற எந்த சேனல்லாம் பிடிச்சிருக்குன்றதை செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்ச சேனலில் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது எப்படின்றது நான் உங்களுக்கு கமெண்ட்லேயே நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் இந்த கேட்டகரியில் வீடியோஸ் போட போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கான ஃபுட்டேஜ் தேவைப்படும். ஸோ இதுக்கான ஃபுட்டேஜ் நம்ம எங்கேருந்து எடுக்கலாம்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சோஷியல் மீடியாவிலேருந்து தான் நம்ம எடுக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி ரியாக்ஷன் சேனல் எல்லாமே பார்த்தோம்னா சோஷியல் மீடியாவிலேருந்து டவுன்லோட் பண்ணி அதை தான் கொண்டு போய் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் பார்த்த எல்லா சேனல்லையும் பார்த்தோம்னா இதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்தெந்த சோஷியல் மீடியாவில் இருக்கீங்களோ அதில் பார்க்குற நீங்கள் அமேசிங்கான விஷயத்தை எல்லாமே டவுன்லோட் பண்ணி நீங்கள் ரியாக்ஷன் மேக் பண்ணலாம். ஓகே, இதை நம்ம எப்படி எடிட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை தவிர இன்னும் VN இன்ஷாட் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. மேலே இருக்கிற கிரியேட் நியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல உங்களோட ப்ராஜெக்ட் நேமை நீங்கள் டைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பாருங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்போ ஷார்ட்ஸ் தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ கைன்மாஸ்டரோட இன்டர்ஃபேஸ்க்குள்ள வந்துருச்சு. மேலே ரெண்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்ம ஷார்ட்ஸ் உருவாக்குறதுக்கான ரேஷியோ இந்த இடத்துல வந்துருச்சு. ஸோ மேலே இருக்கிற மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ண அந்த ஃபைலை நீங்கள் உள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். மேலே இருக்கிற இன்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷார்ட்ஸ் இது ஃபுல்லாக வந்துருச்சு. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஃபுல்லாக கொடுத்தா கொடுக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக கொடுக்காதீங்க, கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்மளோட ஃபேஸை நம்ம ஜாயின் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா கீழே இருக்கிற லேயரை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ரியாக்ட் பண்ணி வச்சுருந்தா அந்த வீடியோஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ரியாக்ஷன் பண்ண அந்த வீடியோஸை ஜூம் பண்ணிக்கோங்க, கொண்டு வந்து இது மாதிரி கீழே வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம டெக்ஸ்ட் கொடுக்கணும். இந்த லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் கொடுத்துக்கிற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ரெஸ்பெக்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். இதை தவிர வேறு என்ன எமோஜிஸ் நீங்கள் கொடுக்க தந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, கொண்டு போய்ட்டு இந்த இடத்துல மேலே வைங்க. நீங்கள் கலர் எதனா சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவுட்லைன் எதனா கொடுக்க தந்தாலும் நீங்கள் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷேடோ க்ளோன்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த பேக்ரவுண்ட் கலர்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் ஃபுல் வித் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் கலர் சேஞ்ச் பண்ணுறதா கலர் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் எல்லோ வைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் தேவைப்படுதோ அந்த கலர் நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ இதை ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரியாக்ஷன் பண்ணுற ஆக்ஷன் இந்த இடத்துல வந்துருச்சு. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், எவ்வளோ செகண்டுக்கு நீங்கள் இதை வைக்க போகிறீங்கிறது முக்கியம். ஸோ அதை கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. டிக்ரீஸ் பண்ணிவிட்டு அடுத்த லேயரை நீங்கள் இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்டினியூ எத்தனை லேயர் வேணால் நீங்கள் இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அடுத்த லேயரை நான் உள்ளே இன்சர்ட் பண்ணுறேன். இந்த லேயர் உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ அந்த செகண்ட் வச்சுட்டு மீதிக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற இந்த டெக்ஸ்ட் ஆப்ஷனும் உங்கள் வீடியோ டூரேஷன் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் வீடியோஸை மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல நீங்கள் இன்னும் என்ன நீங்கள் ஆடட் வேல்யூ கொடுக்கலாம்னு பார்த்தோம்னா உங்களுடைய வாய்ஸ் நீங்கள் கொடுக்க தந்தாலும் கொடுக்கலாம். நாம நம்மளுடைய ஃபேஸை ஷோ பண்ணி வாய்ஸும் கொடுக்கும்போது நம்மளுடைய சேனலோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்மளுடைய மானிட்டைசேஷனில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை ப்ரோ என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் இந்த மாதிரி ரியாக்ஷன் மட்டும் பண்ணி போடுங்க. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் ஒரு கொடுக்கறதுல பிரச்சனையாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இந்த கேட்டகரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து கீழே பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மியூசிக் கொடுக்கணும். ஸோ யூடியூப் ஆடியோ லைப்ரரியில் பார்த்தோம்னா நிறைய பாப் சாங்ஸ், நிறைய ராக் சாங்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி கீழே வச்சு கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த ஒரு மியூசிக்குமே கொடுக்காம நீங்கள் அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போயிட்டு நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது அந்த இடத்துல நீங்கள் மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ நம்ம எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணலாம்ன்ற ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ VN எப்படி யூஸ் பண்ணணும், இன்ஷாட் எப்படி யூஸ் பண்ணணும், ஸோ கைன்மாஸ்டர் இதுக்கான தனித்தனி டுட்டோரியல் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸோட லிங்க் நான் கீழே கொடுக்குறோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த கேட்டகரியில் வீடியோஸ் மேக் பண்ணி போட போகிறோம். பட் இதில் என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோம்னா, ரீயூசர் பிரச்சனை வரலாம், காப்பிரைட் இஷ்யூஸ் வரலாம். ஸோ ரீயூசர் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மெட்டீரியல்லேயே நம்மளோட ஃபேஸ் வந்து நம்ம ஷோ பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இதனால நம்மளுக்கு வந்து ரீயூசர் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுவே நம்ம காப்பிரைட் இஷ்யூலும் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோஸ் வந்து அப்படியே நம்ம வந்து போடாமல் கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் எடிட் பண்ணும்போது ஸோ நம்மளுக்கான இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து காப்பிரைட் டிஸ்க்ளைமர் நம்ம கொடுக்கணும். அது எப்படி நீங்கள் கொடுக்கணும்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷனில் போங்க. காப்பிரைட் டிஸ்க்ளைமர்னு நான் ஒரு கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கங்க. ஸோ இந்த ரியாக்ஷனை பற்றி இன்னும் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா லாங் வீடியோஸ் எப்படி நீங்கள் மேக் பண்ணலான்றதுக்கான ஐடியாஸ் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எதனா டெக்னிக்கல் என்கிட்ட கேட்கணும்னு கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.